ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்த்தது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு முதன் முதல் குடித்த மலபார் பீடி முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம் முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதலாக பழகிய நீச்சல் முதன் முதலாக ஓட்டிய சைக்கிள் முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர் முதன் முதலாக அப்பா அடித்தது முதன் முதலாக சாமிக்கு பயந்தது முதன் முதலாக வானவில் ரசித்தது முதல் முதலாக அரும்பிய மீசை முதல் முதலாக விரும்பிய இதயம் முதல் முதலாக எழுதிய கடிதம் முதல் முதலாக வாங்கிய முத்தம் முத்தம் முத்தம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே.
அனைவருக்கும் வணக்கம். முதலில் தமிழ் தகவல். எத்திசையும் புகழ்மண இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே சீரிழமை சிறந்தியந்து செயல்மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. கடவுள் வாழ்த்து. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பேய்கழல்கள் வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பேய்கழல்கள் வெல்க. புறத்தாற்று சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க, புறத்தாற்று சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். வணக்கம். 1975ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11டி வகுப்பில் படித்து சுமார் 31 ஆண்டுகளுக்கு முன் 32 ஆண்களும் 9 பெண்களும் எஸ்கேஜென்பி ஹை ஸ்கூல் என்னும் கோட்டிலிருந்து பிரிந்து 31 ஆண்டுகளுக்கு பின் இங்கு சங்கமித்திருக்கிறோம். இந்த விழாவிற்கு உறுதுணையாக நின்று எங்களை வழிநடத்தி சென்ற எங்கள் மதிப்புக்குரிய அப்பொழுது 11th டியில் ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்த ஸ்கூல் திரு ஆர்டி கனகராஜன் அவர்களுக்கு முதற்க
சின்ன 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 தப்பு வரும். மைக் பிடிக்கிறேன். அப்பொழுது 11th டியில் கிளாசிக்கல் கோவிலராக இருந்த ஆர்டி கனகராஜன் இப்பொழுதும் எங்களுக்கு துணையாக நின்று 31 ஆண்டுகளுக்கு பின் அதே வழியில் இந்த விழாவை நடத்துவதற்கு தலைமையாக நின்று என்னை இந்த மேடை ஏற்றி அவருக்கு முதற்கனின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடன் படித்த மாணவர்கள் படித்த சக மாணவர்களான தம்பிராஜ், தமிழ்ச்செல்வன், மீனாம்பிகை ஆகிய 3 பேரும் தற்சமயம் நம்மிடம் இல்லை, இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கும் நமக்கு குருவாயிருந்து போதித்த இன்றும் எஸ்கே செல்வி ஹை ஸ்கூலுக்கு அடித்தளமாயிருக்கும் பேஸ் மட்டம், அதாவது அடித்தளமாயிருந்து ஆழவிருட்சமாய் அந்த பள்ளிக்கூடத்தை வளர்த்து விட்ட திரு பாலராஜ் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய நமது அம்மா கிரேசி செல்லத்தாய் அவர்களுக்கும் திரு காளிதாஸ் அவர்களுக்கும் காளிதாஸ் அவர்களுக்கும் ஒரு நிமிட மௌனம் செலுத்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். Silence, please. Sound, please. இதான் கரெக்ட். அதான் கரெக்ட். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரும் எல்லோருமே 31 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாருமே அறிமுகமானவர்கள் தான். மீண்டும் நாம் 31 வருடங்களுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். நம்மள எல்லாருக்குமே அந்த நேரத்தில் தெரியும். இப்ப எல்லாருமே தோற்றத்தாலும் மனதாலும் வயதாலும் உடலாலும் பல வகையிலும் நம்ம மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். அதனால சில பேருக்கு அடையாளம் தெரியாம கூட இருக்கலாம், சில பேர் அடையாளம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கலாம். என்ன அதனால நமக்குள்ளே ஒரு சின்ன அறிமுகம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறோம். அதுல முதல்ல இந்த விழாவை நடத்துறதுக்கு ரொம்ப அரும்பாடுபட்டு எல்லா வகையான டெலிஃபோன் நம்பர், அவங்க அட்ரஸ்
அவங்க ஃபோட்டோ எல்லாத்தையும் அனுப்பி கேட்டு வாங்கி ரொம்ப தன்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்ட நேரத்திலும் நட்பு என்னும் ஒரு நட்புக்கு இலக்கணமாக நட்புக்கு மதிப்பு கொடுத்து எப்படியாவது இந்த கெட்டுக்கதில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு எல்லாருக்கும் எல்லா ஏற்பாடும் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இதை நடத்தின ஆர்டி கனகராஜன், எங்கள் பழைய இப்பவும் உள்ள லீடர் ஆர்டி கனகராஜன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து அவங்களுடைய துணைவியாரை சிவகாமி அறிமுகத்துக்கு அவங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டோம். ஆர்டி கனகராஜன் அவர்களை அழைக்கிறேன். செக் பண்ணி செக் பண்ணு போட்டோ எடுக்கிறானே தம்பி அண்ணாச்சி எடுத்தீங்களா போட்டோ? சரி ரைட். என் பெயர் கனகராஜன். என்னுடைய துணைவியார் டாக்டர் கே மாலதி. ப்ளீஸ். இது என்னுடைய மூத்த மகள் கே செண்பக வித்யா வெப்கோஸ்லிங் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் பிடெக் பயோடெக்னாலஜி படிக்கிறேன். இது என்னுடைய பையன் கே ஷியாம் சுந்தர், 10th ஸ்டாண்டர்ட் லைன் ஸ்கூலில் படிக்கிறேன். நன்றி. அடுத்ததாக எங்கள் குழுவின் மூத்த தலைவர் திரு ராஜகோபால் அவர்களை இருக்கிறேன். ராஜகோபால், மிஸ்ஸஸ் நேம் விஜயராணி. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு. பையன் கோயம்புத்தூரில் பிகாம் சிஏ படிச்சுட்டு இருக்கேன், செகண்ட் இயர். நான் பயோஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். இண்டிவிஜுவலாக கண்ணா பயோஸ்னு ஒரு யூனிட் வச்சு நடத்திட்டு இருக்கேன். யாரும் பல்காடுன்னா இப்பயே சொல்லுங்க. பணியிலே பெரிய பணி ஆசிரியர் பணி, அதுக்கடுத்த பணியை வந்து மிகவும் பெரிய பணி உயிர் காக்கும் பணி. அந்த வகையில் சிவகாசி நகரில் எத்தனையோ பல உயிர்களை காப்பாற்றி மிக நல்ல எண்ணத்துடன் பணத்துக்காக அல்லது குணத்துக்காக வந்து இன்னும் பணிகள் புரிந்து வரும் எங்களது மதிப்புக்குரிய டாக்டர் மகேந்திர சேகர் அவர்கள் அழைக்கிறேன். மகேந்திர சேகர், எம்டி முடித்து மதி மருத்துவமனை என்ற ஒரு மருத்துவமனை நடத்தி வருகிறேன். என்னுடைய மனைவி திலகமாமா கவிதை எழுதுவார், அதுபோக ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. என்னுடைய மூத்த பையன் நிதர்ஷா பிரகாஷ் 10ஆம் வகுப்பு மான்ஃபோர்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏற்காடில் படிக்கிறார். இரண்டாவது பையன் கோகுல் பிரகாஷ் 7ஆம் வகுப்பு படிக்கிறார். நன்றி. ஒரு மருத்துவர் வந்தார். அடுத்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு விஞ்ஞானி வந்து கொண்டிருக்கிறார். திரு ஆத்மலிங்கம் அவர்களை அழைக்கிறேன். எனது பெயர் ஆத்மலிங்கம். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு ஐஐடி சென்னையில் எம்டெக் முடித்துவிட்டு கல்பகத்தில் உள்ள இந்திரா காந்தி அணுசக்தி ஆராய்ச்சி மையத்தில் டிசைன் இன்ஜினியராக உள்ளேன். நாங்கள் டிசைன் செய்துள்ள ரியாக்டர் இப்பொழுது கல்பகத்தில் 500 மெகாவாட் ரியாக்டர் கட்டிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் 2-3 வருடங்களில் அது தமிழ்நாட்டிற்கு 500 மெகாவாட் பவர் தரும். எனது மனைவி பெயர் கீதா, எனது மகன் பெயர் நரேந்திரன், எனது மகன் நவீன்ராஜ். எனது மூத்த மகன் சென்னையில் பிகாம் படித்துக் கொண்டுள்ளார். இப்பொழுது செமஸ்டர் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் அவரால் வர முடியவில்லை. அதனால் என் மனைவி யாரும் வர முடியவில்லை. இந்த விழாவிற்கு எல்லா வகையிலும்
என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நல்ல விஷயம். நாங்கள்லாம் பின்னால் உங்களுக்கு ஆதரவு வர சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணி நிறையா விஷயங்களை எங்களுக்கு சொல்லி நல்லபடியாக நடத்துங்கன்னு சொல்லி எங்களுக்கு வழிகாட்டிய திரு எம் பாவனாசம் அவர்களை எனக்கு என் பேர் பாவனாசம். என்னுடைய மனைவி வசந்தகீதா, ஹவுஸ் ஒய்ஃபு. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஈஸ்வர் பிக்சர் மாவட்டம் கல்யாண பத்திரிக்கை தயாரித்து விற்றுக்கிட்டு இருக்கோம். அதுபோக எம் பச்சைமலா கன்சன்ஸ்னு பலசர கடையில் வச்சுருக்கோம். மகள் வந்து பிகாம் முடிச்சுட்டு இப்போ எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கா. கலாசலிங்கத்தில் படிக்கிறதுனால இன்னைக்கு காலேஜ் ஆக்சுவலாக அதனால் வர்றது போவதில்லை. மகன் +2 படிக்கிறாங்க. ரொம்ப நன்றி. எல்லாரும் இந்த இது சேர்ந்திருக்கிறதுனால எனக்கு சந்தோஷத்துல வார்த்தையில உண்மையா வரல. இதில் மிகவும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம், நம்ம ஸ்கூல் முடிச்சோடனே எல்லாத்தையும் மறந்துருப்போம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, மற்ற பழக்கம், வேலை, அந்த மாதிரி நினைஞ்சிருப்போம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதும் மிக பொக்கிஷமாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த போட்டோக்கள்லாம் வந்து இதை ரொம்ப பத்திரப்படுத்தினாரு. நம்ம பக்கத்தில் இருக்கவங்களே யாரும் பத்திரப்படுத்த மாட்டோம், மறந்துடும். 2 பிள்ளைகளை கூட்டு போனால் ஒரு பிள்ளை மறந்து போயிடும். எங்கே விட்டு வந்தா அந்த பையனை அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த மாதிரி இதுகளையும் பொக்கிஷமாக வந்து பழைய நினைவுகளை பத்திரமா வச்சிருந்த எங்களுக்கு கொடுத்து உதவிய திரு பாவனாசம் அவர்களுக்கு மீண்டும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் பள்ளியில் ட்ரில் வாத்தியராக ஒருவர் இருந்தார், பொன்னுசாமி என்று பெயர் அவருக்கு. மிகவும் கட்டுப்பாடான டீச்சர். இப்பொழுது வருகின்ற எங்களுடன் படிக்கும் பி முருகேசன் அவருடைய மகன், அவரும் கட்டுப்பாடானவர் தான். அவரும் கனவுப்படுத்துகிறேன். பி முருகேசன் அவர்கள். என் பேர் முருகேசன். நான் தமிழ்நாடு மெக்கானிக்கல் பேங்கில் விருதுநகர் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என் மனைவி ஆர் சாந்தி, பிஜி அசிஸ்டன்ட், கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் நாடார் ஸ்கூல் நாலாட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா. மூத்த பொன் விஷாலாட்சி, இப்போ 12th படிச்சுட்டு இருக்காங்களா. பிஎஸ்சி ஸ்கூல் விருதுநகரில் ஹாஸ்டலில் படிக்கிறாங்களா. 2வது பொண்ணு சத்யலீலா கோமதி, 7th படிக்க. 4வது சிடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க. இவர்களெல்லாம் இப்போது அறிமுகப்படுத்தியவர்களெல்லாம் மிகப்பெரியவர் என்று நீங்க நினைச்சுறாங்க. அதுக்காக அறிமுகப்படுத்தாதவர்களும் ரொம்ப சாதாரணமாக நினைச்சுறாங்க. உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆளுகளை விட அறிமுகப்படுத்தாதவர்களும் ரொம்ப மனசுக்குள்ள நிற்கிறவங்க. அதனால யாரும் மனசுக்குள்ள எதுவும் வருத்தப்பட வேண்டாம். அறிமுகப்படுத்த தான் பாருங்க. அடுத்ததாக எங்களது மதிப்புக்குரிய எங்களது குழுவின் சிறந்த நகைச்சுவை நாயகன் திரு ஏராந்திரன் அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஏ ரவீந்திரன். நான் வந்து எஸ்ஹெச்பி ஸ்கூலில் படித்து முடித்த உடனே பியூசி சிவகாசியில் ஐயனார் ஜானியம்மாள் காலேஜில் படிக்கிறேன். அது வரைக்கும் இந்த நட்பு வட்டாரம். அதுக்கப்புறம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஐயனார் ஜானியம்மாள் காலேஜ் பண்ணும்போது இந்த 6th டிலேருந்து 11th டி வரைக்கும் படித்த அந்த ஒரே கூட்டுக்குள்ளே உள்ள பறவைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு போன மாதிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் பிரிஞ்சு போச்சு. அப்புறம் நான் எம்ஏ இங்கிலீஷ் விருதுநகரில் பண்ணேன். அப்போ கம்ப்ளீட்டாக சிவகாசி தொடர்புலாம் குறைஞ்சது.
அப்புறம் நான் டெல்லியில் பிபிஎஸ்சி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது அவரோட பர்சனல் ஸ்டாஃப் சர்ச்சுக்கும் போயிட்டேன். எம்பிள் ஜாயின் பண்ணி அதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு அங்கே போயிட்டேன். இப்போ சுத்தமாக சிவகாசி தொடர்பே விட்டு போச்சு. நடுவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஏதோ திருப்பி சிவகாசி வந்தப்போ எனக்கு நினைவு இருந்த வகையில் கோபிநாத், பாபநாசம், பக்சல் மட்டும் அதை பார்த்துட்டு போனேன். அதுக்கு பிறகு சுத்தமாக சிவகாசியோட தொடர்பு விட்டு போச்சு. நான் அப்புறம் இந்தியன் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் ஐஏஎஸ் மாதிரி ஐபிஎஸ் இந்தியன் பிராட்காஸ்டிங் சர்வீஸில் யூபிஎஸ்சி செலெக்ஷனில் 88 பேட்ச் நான் செலக்ட் ஆகி ஆல் இந்தியா சர்வீஸில் ஜாயின் பண்ணேன். தூர்தர்ஷன் அண்ட் காலேஜ் ரேடியோவில். ஸோ இது ஆல் இண்டியா சர்வீஸுங்கிறனால நான் வந்து த்ரூ அவுட் இந்தியா ட்ரான்ஸ்ஃபர்ஸில் போகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சவுத்துலேயே இருக்கிறனால ஃபஸ்ட்டு போஸ்ட்டு விஜயவாடா, அதுக்கு பிறகு டெப்டேஷனில் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன் ஐபிகே ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது. தென் சென்னையில் ஜாயின் பண்ணேன். அதுக்கு பிறகு மதுரை ஒரு 1 இயர் வந்தேன். அது மதுரையில் இருக்கும்போது ஃபேமிலி சென்னையில் இருந்ததுனால இங்கெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. ஒரு 15 நாள் ஒர்க் பண்ணால் ஒரு 15 நாள் லீவ் போட்டு அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு திருப்பி நிரந்தரமாக சென்னையில் செட்டில் ஆகிட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் கோயம்புத்தூர் ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு லீவ் போட்டு வந்துட்டேன். என் ஒய்ஃப் வந்து மிஸ்ஸஸ் ரஜினி, அவங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 10-12 வருஷமாக அவங்க வந்து ஹார்டிகல்ச்சர் கன்சல்டண்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா எனக்கு ஒரே டாக்டர் நிவேதிதா, அவள் வந்து இப்போ ஃபஸ்ட் இயர் மெடிசன் செட்டிநாடு மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால எனக்கு வர முடியல. அதர்வைஸ் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க வரணும்னு சொல்லி. ஸோ பொண்ணு கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் அவள் கன்சல்டன்சி பண்ணிட்டு இருந்தா. பொண்ணு கொஞ்சம் பெரிய பொண்ணான உடனே கான்ட்ராக்டிங், லேண்ட்ஸ்கேப் கார்டன் கான்ட்ராக்டிங் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ த்ரூ அவுட் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நான் ஜனவரி 2007 விஆர்எஸ் வாங்கிட்டேன். 21 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு 3-4 இயர்ஸ் லாங் லீவ்லேருந்து மேனேஜ்மெண்ட் பார்த்தேன். இப்போ முடியல சரின்னு சொல்லிட்டு இப்போ லேண்ட்ஸ்கேப் கார்டன் டிசைன் கான்ட்ராக்டிங் த்ரூ அவுட் இந்தியா இண்டஸ்ட்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நோக்கியா, சேம் கோபின் அந்த மாதிரி பெரிய குரூப்ஸ்லாம். ஸோ இதுதான் என்னோட ஃபேமிலி. தேங்க்யூ. பகுதியில் வந்து கொஞ்சம் முன்னெடுப்பு கேட்குது. என்னடா ஆம்பளையிலே அப்ப இருந்த மாதிரி எப்படி இருக்காங்க, நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்க கூட படிச்ச சக மாணவிகள் எல்லாம் முன்னெடுப்பு கேட்குது. அதனால அவங்களையும் கொஞ்சம் நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். சிவகாசியின் பிரபல ஜவுளி கடை வாசன் ஜவுளி ஸ்டோர் தெரியும் எல்லாம் உங்களுக்கு. அவருடைய புதல்வி சாந்தி அவர்களை அழைக்கிறேன். நீங்க தாங்க முக்கியம். வரட்டுமா? அப்ப அமருங்க. சாரி. அடுத்து கனரா வங்கியில் பணிபுரியும் திருமதி நிர்மலா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று இவ்வளவு பேர் இந்த 11ஆம் வகுப்பு முடித்து அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் வந்து 1-2 பேரை பார்த்தோம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் இவ்வளோ பேரை பார்க்குறதே ஒரு பெருமையாக இருக்குது. வாயில் என்ன பேசணும் வார்த்தையில வரவில்லை. அது பேசணும் நினைக்கிறேன் சரி வழியாக நான் ஒன்றும் முடியல. திஸ் மை லவ் ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஜோசப் பாக்கியராஜன். ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து ஜெயஸ்வர்ணா. ஷீ ஸ்டடிங் BE 3rd இயர் வேலமலை இன்ஜினியரிங் காலேஜில் மெட்ராஸில் இருக்கா. அதனால் நெக்ஸ்ட் வீக் தான் வர்றா. செகண்ட் சன் வந்து கிறிஸ்டோஃபர். அவன் வந்து 12th ஸ்டாண்டர்ட். மதியம் கரெக்டாக வந்துடுவான். சாப்பிட்றது பக்கத்தில் இருக்கிற வந்துடுவான். இல்லை 12th நாள் கிளாஸ் மாதிரி நடந்துட்டு இப்போ வந்து my husband is working in as a superintendent of Central Access ராங்கனால ஒர்க் பண்றாங்க. சரி நாங்களே ஒரு கெஸ்ட் மாதிரி தான் அப்பப்போ மீட் பண்ணிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ரீவித்தில் ஒர்க் பண்ணேன் ஒரு 3-4 இயர்ஸ். அப்புறம் திரும்ப சிவகாசி, விருதுநகர், அப்புறம் மறுபடியும் ஸ்ரீவித்தில் சிவகாசி இந்த பக்கம் அப்படி இருந்துட்டு நான் சிவகாசி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நம்மளது இப்போ அமர்ந்து ஏசியில் உட்காந்து நல்லா சௌகரியமாக உட்காந்துருக்கோம். இப்போ எனக்கு வந்து வாடகைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டல் உரிமையாளர், சிதம்பரம் ஹோட்டல் உரிமையாளர் கலையரசி அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக காலண்டர் எல்லாம் கழிப்பட்டுட்டீங்க. கிழிக்கிற காலண்டர், டெய்லி காலண்டர். சிவகாசியில் மிக பரம்பரையமாக உலகத்தில் அடுத்து நீங்க எதுவும் பின்னாலும் சொல்ல முடியாது. உலகத்தில் மிக பரம்பரையமான காலண்டர் கம்பெனியின்
உரிமையாளரின் புதல்வி திருமதி மாலதி அவர்களை அழைக்கிறேன். முருகன் பிரதீப் சார். பள்ளிக்கூடத்தில் நல்லா பேசுவாங்க சார். சொல்லுங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்லுங்க. அண்ணாச்சி பேர் சொல்லுங்க. எங்கள் ஹஸ்பண்ட் பேர் செல்லத்துறை. மூத்த பையன் குரு பிரசாத். சென்னை டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கான். வந்துகிட்டு இருக்கான். மதுரை வரைக்கும் வந்துட்டான், வந்துருவான். இது 2வது பையன்